திவ்யா வந்து எந்திரிச்சு நின்னப்ப இந்த கைத்தட்டுகள் அதை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சுங்கிறதையும் நம்ம இதுல கவனிச்சோம். அவங்கள நிறைய பேர் உண்மையாவே அக்செப்ட் பண்ணி அவங்க பண்ண கேம் பிளேவை அக்செப்ட் பண்ணிருக்காங்கிறது நமக்கு புரியுது. அப்கோர்ஸ் அவங்க தேவையில்லாம இவங்களாம் சொன்ன மாதிரி வந்து கோவப்படுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள்ல வந்து அடுத்தவங்க பேசும்போது எந்திரிச்சு போயிருது, நகர்ந்து போயிருது, ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்டோட இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறாங்க. அதை அவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நானே சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க, நம்ம பேசிருக்கோம் அதை பத்தி. அதை அவங்க சரி பண்ணிக்கலான்றத பத்தி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, பண்ணிதான் ஆகணும் அது அவங்க. பட் அவங்களுக்கான அந்த கேம் பிளேனால தான் இவங்க இவ்வளவு பேர் பண்ணனால தான் இந்த வீக்ல இவ்வளவு அமைதியா இந்த வீடு ஆயிருக்குன்றத விஜய் சேதுபதி இன்னைக்கு எபிசோட்ல அட்ரஸ் பண்ணாம அவங்க சொன்னதான் கேட்டுக்கோங்க, ஒழுங்கா மாறி இந்த வீட்டுக்குள்ள ஜெல் ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னதுல வந்து எனக்கு சுத்தமா டே, அப்ப நீங்க வந்து உங்களுடைய ஷோவா என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? போன வாரம் அப்படின்றீங்க, இந்த வாரம் இந்த கண்டஸ்டன்ஸுங்கெல்லாம் சொல்றது தலையாட்டிக்கிட்டு அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க? ஏய் பாடுறா, விஜய் சேதுபதியை நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு ஜாலியா இந்த 4 பேர் அடிச்சிட்டாங்க, அப்ப அந்த 4 பேர் வேஸ்ட், அந்த 4 பேர் உள்ள வந்து சொன்னதெல்லாம் வேஸ்ட், இப்ப நம்ம பழைய மாதிரி ஆடலான்டான்னு திங்கக்கிழமையில இருந்து ஆட ஆரம்பிக்க மாட்டாங்களா உள்ளுக்குள்ள இருக்கிற யாருமே? அப்ப இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். நான் இப்படி சப்போர்ட் பண்ணுவேன், அப்புறம் அப்படி சப்போர்ட் பண்ணுவேன், இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருப்பேன். 2 பேரும் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் ட்ரை பண்றாங்களா? இந்த பிக் பாஸ் ஷோ நடத்துறவங்களுடைய ஸ்கிரிப்ட் என்னங்கிறது எனக்கு புரியலைங்க. உள்ள அவங்க நினைக்கிற ஸ்கிரிப்ட் நடக்க மாட்டேங்குதுன்றனால இவங்க ஸ்கிரிப்டை அவங்க மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிலாம் இவங்களை ட்ரிகர் பண்ணலாம், அப்படிலாம் அவங்களை ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்ற. அது வந்து ரசிக்கும்படியாவே இல்ல.